ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் டிஎன்எஸ்பி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம். அதாவது 8888 ஸோ ஆன் n டிஜிட்ஸ், அதாவது 888888ன்னு போய்கிட்டே இருக்குது n வரைக்கும். ஒரு 666666ன்னு போய்கிட்டே இருக்குது n வரைக்கும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இங்கே நமக்கு n டிஜிட்ஸ் எவ்வளோ டிஜிட்ஸ்னு கொடுக்காதனால வர ஆன்சர் வேரியபிளில் தான் இருக்கும். ஸோ இதோட இந்த ரெண்டுத்தோட சம் தான் நம்ம கிடைக்கிற சொல்யூஷன். ஸோ இந்த கான்செப்டை முதல்ல கேஸ் பண்ணணும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, 2 இருக்குது. என்ன பண்ணுவீங்க? 2 × 11 எழுதலாமா? இப்போ 9 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி 2/9 × 99 எழுதலாம்ல. 2/9 × 99 2/9 × 100 - 1 எழுதலாம்ல. இப்போ 100 நத்திங் பட் 10 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர் - 1. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7777 is equal to 7 × 1111. இப்போ 9 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? 7/9 × 9999. இப்போ மேலே 99 10 ஸ்கொயர் - 1 எழுதுன மாதிரி இங்கே 9999 10⁴ - 1 எழுதலாம்ல. இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு 777 கொடுத்தனால வர ஆன்சர் 7/9 × எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 4 டிஜிட்ஸ் இருக்குது. 10⁴ - 1 வந்துச்சு. இப்போது இது வச்சு நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் எழுதுனால உங்களுக்கு ஏன்னு n டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, n டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எப்படி எழுதலான்னா a/9 × 10⁻n - 1 எழுதலாம். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இதுக்கு ஒரு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் இருந்தாலும் இந்த ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த எக்ஸாம்பிளுங்கிறது சம் இல்லை, உங்கள் ரெஃபரன்ஸ், உங்கள் கான்செப்ட் புரியறதுக்காக நான் சொன்னது. இந்த ஃபார்முலா எப்படி வருது, எப்படி அப்ளை பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு புரிய வைக்க சொன்னது தான் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள். அங்கே 777 4 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே 888 n டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 8/9 × 10 அங்கே 4 டிஜிட்ஸ், ஸோ 10⁴. இங்கே n டிஜிட்ஸ், ஸோ 10⁻n - 1. அதை நீங்கள் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் 66666ன்னு n டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 6/9 × 10⁻n டிஜிட்ஸ் இருக்குது, n6 இருக்குது. ஸோ 10⁻n - 1 ஹோல் ஸ்கொயர். கொஷினை கண்டிப்பாக படிக்கணும் நல்லா. ஸோ ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. 8/9 × 10⁻n - 1 ப்ளஸ் ஸ்கொயரை உள்ளே எடுத்திங்கன்னா 3 2 டைம்ஸ் 9 3 டைம்ஸ். ஸோ 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 × 10⁻n - 1 ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போது இதான் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன். இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம ஆன்சர். ஸோ இப்போ 4/9 × 10⁻n - 1 காமன் எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 2. ஏன்னா 2 × 4/9 × 10⁻n - 1 தான் 8/9 × 10⁻n - 1. ஸோ 2 ப்ளஸ் அங்கே 10⁻n - 1. ஸோ 4/9 × 10⁻n - 1 × 10⁻n + 1, which is equal to 4/9 × இது உங்களுக்கு a² - b² ஃபார்முலா மாதிரி இல்லை, a + b × a - b. ஸோ 10⁻n whole square - 1 square, which is nothing but 4/9 × 10⁻2n - 1. உங்களுக்கு அப்போவே சொன்ன வர ஃபைனல் ஆன்சர் வேரியபிள்ஸ் தான் வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.